ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் டொமேட்டோ ரைஸ். அதுக்கு நான் ஆனியனை வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். இது நல்லா கோல்டன் பிங்க் கலரில் வரட்டும். நான் 3/4 கிலோ ரைஸ் வந்து பண்ணுறேன். அதுக்கு நான் 7 வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த டைமில் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கிண்டிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் 9 தக்காளியை பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை ஸ்மெல்லு போகட்டும். நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொதி வந்ததும் நம்ம அரிசியை வந்து போட்டுடலாம். இந்த டைமில் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கிளாஸில் வந்து 3 டம்ளர் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இது 2வது தண்ணி, இது 3வது தண்ணி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதி வரட்டும். தயிர் ஊற்றிக்கிறேன் 5 ஸ்பூனு. ஏன்னா பிரியாணி ஸ்டைலில் பண்ணுறதுனால தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 கிலோ அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நான் மூடி வச்சுட்டேன். 3 விசிலுக்கு இதை விட்டுறலாம். இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஃபைனலி நம்ம டொமேட்டோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது. பாருங்கள், பிரியாணி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ எல்லாம் வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாய்.